ஹாய் வெங்கட். ஹலோ ஷான். அதாவது வந்து ஏஐல வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான போட்டியா எல்லாருமே நினைக்கிறது வந்து சைனா. அண்ட் அதற்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெரிய பெரிய மாடல்ஸ், டீப்சீக் மாதிரியான மாடல்ஸ் கொண்டு வருது. அப்புறம் வந்து ஜிபியூக்காக சண்டை போடுறது. இதெல்லாம் தாண்டி சைனா வந்து மக்களுக்கு ஏஐ கொண்டு போறதுல மிகப்பெரிய பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அது என்ன நியூஸ்? அதுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ரொம்ப இது ஒரு ஒரு ரொம்ப டிஃபரெண்டா எனக்கே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் இது லாஸ்ட் வீக். இது என்ன நியூஸ்னா, சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஏஐ பயன்பாட வந்து சைனா எடுத்துட்டு போயிருக்குங்கிறது தான் கோர் நியூஸ். பட் நம்ம ஏஐ எடுத்துட்டு போயிருக்குன்னு உடனே சாட் ஜிபிடி பயன்பாடு தான். அதான் நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. பசங்கள்லேருந்து எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க. கூகுள் ஜெமினியை கேட்கிறோன்னு. அது கிடையாது. அவங்க வந்து ஓப்பன் கிளா அப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். அந்த ஏஐ அசிஸ்டன்ட் அந்த டூல் அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நானே வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்னும் ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணல. நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ல தான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு டெமோ கூட நம்ம கொடுத்தோம். ஏன்னா அது வந்து அதோட செக்யூரிட்டி பர்மிஷன்ஸ் இட்ஸ் வெரி இம்மெச்சூர் டெக்னாலஜி இப்பதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் அந்த டெக்னாலஜியை ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி சிட்டிஸ் ஆஃப்டர் சிட்டிஸ்ல வந்து ட்ரெயின் பண்றாங்க. அதுதான் நியூஸ். அதுல முக்கியமான விஷயம் வந்து 8ல இருந்து 80 வயசு வரைக்கும் அதுல ஆர்வமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப எல்லாரையும் உலகமே திரும்பி பார்த்தது. என்னடா இது 80 வயசு தாத்தாலாம் வந்து ஓப்பன் கிளாவை டிப்ளாய் பண்றாரு அப்படிங்கிறது தான் கோர் நியூஸ். இல்லை, இப்போ முதல்ல இந்த ஓப்பன் கிளானா என்னன்னு பார்த்துடலாம். நம்மளே அதை பத்தி ஒரு வீடியோ போடும்போது இதை வந்து விஷயம் தெரியாதவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி பயமுறுத்தி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து உங்கள் மொத்த கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலையும் அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு ஏஐயோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஏஐ சொல்ற வேலையெல்லாம் இது வந்து இங்க பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரஃபா சொல்லணும்னா அப்படிதான் அதோட கான்செப்ட். அந்த மாதிரி உங்க கம்ப்யூட்டருடைய மொத்த கண்ட்ரோலையும் கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களே இன்னும் நிறைய பேர் ஓப்பன் கிளா பத்தி எல்லாம் தெரியல, இன்னும் பயன்படுத்தல. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரே வெளியில வருது. அப்படி இருக்கும்போது சைனா வந்து மக்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அது என்ன என்ன காரணத்துக்காக அவங்க இதை சைனால வந்து டென்சென்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க தான் வந்து விசாட் அதோட ஓனர்ஸ் இவங்க தான். நம்ம வாட்ஸ்அப்னா சைனால வந்து விசாட். இந்த விசாட் தான் அங்க வந்து நீங்க சைனால நிஜமாவே வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் விசாட் வேணும். எல்லாமே கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இருந்து எல்லாமே நம்ம யூபிஐ ஆதார் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே அவங்களுக்கு விசாட் மூலமா தான் கிடைக்குது. வாட்ஸ்அப் பிளஸ் பிளஸ்னு வச்சுக்கலாம் இதை. அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க கடந்த சில வாரங்களாக. ஓப்பன் கிளா எப்படி இந்த ஏஐ அசிஸ்டன்ட் டூல உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இந்த போட்டோல பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் எல்லாரும் அவங்க லேப்டாப் எடுத்துட்டு வந்து இங்க இது பண்றாங்க. எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் கியூல நின்று கத்துக்கிறாங்க. இதுதான் வந்து ஆச்சரியமான இதுவா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் போட்டோஸ் காட்டுறேன். இங்க பாருங்க, இதுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க இவங்க எப்படி பண்றதுன்னு. இவர் வந்து ஒரு 80 வயசு தாத்தா. இவர் அவரோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து அதுல வந்து ஓப்பன் கிளா எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி சின்ன பசங்க 8 வயசு பையன், ஸ்கூல் பையன் பேசுறான், நான் ஓப்பன் கிளா யூஸ் பண்றேன். எதுக்கு யூஸ் பண்றேன்? என்னோட ஸ்கூல்ல இருந்து வர நோட்ஸ், விசாட்ல வர நோட்ஸை வந்து இன்னைக்கு நான் என்ன படிக்கணுங்கிறத எனக்கு ரெடி பண்ணி எனக்கு திருப்பி விசாட்ல கொடுக்கறதுக்கு ஓப்பன் கிளா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த தாத்தா வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு, நான் பிளான் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. இவங்க வந்து இங்க பாருங்க, இன்னும் நிறைய வயசானவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி இது பண்றாங்க. அவங்க டென்ஷன் சொல்லியிருக்காங்க எதுக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்றாங்கன்னு. புதுசா போட்டோஸ், மேபி அவங்க பேரம் பேத்தி போட்டோஸ் எடிட் பண்றதுக்கு, வீடியோஸ் இது பண்றதுக்கு, பொயம் எழுதுறதுக்கு, ஸ்கேம்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொல்லி தராங்களாம். எல்டர்லி பீப்புளுக்கு ஆன்லைன் டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் அங்க வர ஸ்கேம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ரொம்ப ஆச்சரியமா இது இருந்துச்சு எனக்கு. இந்த போட்டோஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அவங்களோட ஆர்வத்தை பாக்குறதுக்கு. இல்லை, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஓப்பன் கிளா அது வந்து அட்வான்ஸ்டான டெக்னாலஜியில் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இத்தனை பேர் கியூலெல்லாம் நிற்கிறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது. இங்கே வந்து நம்ம வந்து கூவி கூவி அழைச்சாலும் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்புக்கு மக்கள் வர்றதில்லை. கற்றுக்கணுங்கிற விஷயத்துக்கு வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஆமா, நம்ம இங்க வாட்ஸ்அப்பே பாருங்க. இப்போ ஒரு 80 வயசு
பெரியவங்க நம்ம அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பை கத்துக்கிறதே வந்து ஒரு ஏஜுக்கு மேல ரெசிஸ்ட் பண்றாங்க. அதுவும் சாட் ஜிபிடினா இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. இவங்க எல்லாரும் கியூல நின்று அதோட யூட்டிலிட்டிய பாக்குறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த விஷயத்துல. இந்த நிறுவனம் வந்து வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 200 300 ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்களாம். அவ்வளவு கூட்டம் வருதாம். இல்ல வாட்ஸ்அப் வந்து கத்துக்கிறது இல்லைங்கிறத விட தப்பா கத்துக்கிட்டு தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா. இப்ப 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 இந்த நிறுவனம் தான் இதை நடத்துது இல்லையா? சைனாவுடைய அரசாங்கம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்ல இது நிறுவனம் டென்சென்ட் மட்டுமே, டென்சென்ட் நடத்தினது தான் நியூஸ்ல வந்துச்சு. ஏன்னா அவங்க பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதை தவிர வந்து ஓப்பன் கிளா கம்யூனிட்டினே வந்து ஹாங்காங்ல திறந்துட்டாங்க, ஷென்சன்ல திறந்துட்டாங்க. இது வந்து மக்கள் அவங்களா தன்னார்வமா கிரியேட் பண்ற கம்யூனிட்டி. அவங்களும் இந்த ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க, அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட இவர் அருள்குமரனே சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில போன வாரம் பேசியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இங்க இன்னும் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியாதப்போ சைனால இவ்வளவு பரவலா ஓப்பன் கிளா போயிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆமா. நீங்க அடுத்த பாயிண்ட் கவர்மெண்ட் கேட்டீங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இது. மக்கள் வந்து கத்துக்கிறாங்க. நம்ம ஓப்பன் கிளானா இந்த ஏஐ அசிஸ்டன்ட் அதை வச்சு உங்க மிஷினை நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட் பண்ண முடியும். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு வேலை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் அது கொடுக்க முடியும். இதுதான் வந்து ஓப்பன் கிளா பேசிக்கா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்க அதுல சொல்ற விஷயத்த வந்து எல்எல்எம் மாடல்ல கொடுத்து அந்த ஜாபை வந்து உங்க கம்ப்யூட்டர்ல பண்ணுது. பேசிக்கா இதுதான் ஓப்பன் கிளா. இது எப்போ ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா மால்ட் புக் நம்ம அந்த ஒரு சோஷியல் மீடியா ஃபார் ஏஐ பார்த்தோம். அதுக்கு கிரியேட் பண்றதுக்கு இந்த ஓப்பன் கிளா வேணும் அப்படிங்கிற கான்டெக்ட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதை தாண்டி இவங்க அவங்களோட டே டு டே யூசேஜுக்கே வந்து ஓப்பன் கிளாவை பயன்படுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது கவர்மெண்ட் கேட்டீங்க, நல்ல வேலிட் பாயிண்ட். அதுலதான் இன்னும் சைனா என்னைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயங்கிறது ப்ரூவ் பண்ணுது. ஷென்சன் கவர்மெண்ட் வந்து இதை பப்ளிக் யூட்டிலிட்டியா ஓப்பன் கிளாவை கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு பில் ப்ரொபோசல் இருக்கா. பப்ளிக் யூட்டிலிட்டினா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், சீவேஜ் அப்படின்னு நம்ம ரோட்ஸ் அப்படின்னு பேசுவோம். இவங்க ஓப்பன் கிளாவை ஏஐ கூட இல்ல, ஓப்பன் கிளாவை பப்ளிக் யூட்டிலிட்டியா கொடுக்கணும்னு ஒரு பில் பேசிட்டு இருக்காங்களாம். வியூசா யூசான்னு 2 சிட்டி, அவங்க 2 சிட்டிலையும் வந்து $1 million சப்சிடி கொடுக்குறாங்களாம். நீங்க வந்து ஓப்பன் கிளால ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சீங்கன்னா, ஓப்பன் கிளால ஆரம்பிச்சீங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்களாம். இப்படி போயிட்டு இருக்காங்க அவங்க. இதே சமயம் வார்னிங் கொடுத்துருச்சு. சைனீஸ் கவர்மெண்ட் வந்து வார்னிங்கும் கொடுத்துருச்சு. தயவு செய்து கவர்மெண்ட் கம்ப்யூட்டர்ல ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சைனாங்கும் போது என்ன வேணா நடக்கலாம். நீங்க வந்து இந்த ஓப்பன் கிளா வந்து எதுக்காக அவங்க எல்லா சிஸ்டத்துக்குள்ள புஷ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து உஷாரா வந்து கவர்மெண்ட்ல போட்டுறாதீங்க, ஏன்னா அங்க பண்றதெல்லாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அது இன்னும் சேஃப் கிடையாது அப்படின்னும் நமக்கு தெரியுது. அப்ப இது என்ன எதனால அப்படிங்கறது வந்து நம்ம இனிமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க அவங்க நேஷனல் பப்ளிக் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெயின் பாடி, அதுவே இப்ப அந்த ஃபாரம் நடந்துகிட்டு இருக்கான். அதுலயே ஓப்பன் கிளாவை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா நம்ம இன்னும் அதுக்கு சப்சிடி கொடுக்கணும், இன்னும் என்கரேஜ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. வியூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பரவல், இந்த டிஃப்யூஷன் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் ஏஐ எடுத்துட்டு போனோம். நம்ம இன்னும் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ், நம்ம ரிசர்ச் மாடல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சமயத்துல நம்ம சிப் பண்ணணும், அந்த கோர் சயின்ஸ் இது பண்ணணும், இன்ஜினியரிங் பண்ணணும், ஸ்வரம்னு நம்ம மாடல் சொல்றோம். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் பயன்பாடுக்கு எடுத்துட்டு போறதை பத்தி நம்ம அந்த அளவு கவனிக்க மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். இது சைனா பண்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா ஏஐ பயன்படுத்துறதுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னுமே ஒரு அவர்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. எஜுகேஷன் எல்லா இடங்கள்லயும். ஆனா சைனா வந்து அதுக்கு எதிர் திசையில வந்து போயிட்டு ஏஐ வந்து அரசாங்கமே புஷ் பண்ணது, அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இலவசமா ட்ரைனிங் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து நம்மளும் வந்து இதுலயும் வந்து பின்தங்கிராம கொஞ்சமாவது கேட்சப் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஓப்பன் கிளா பத்தி பேசிட்டோம். இந்த மால்ட் புக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் கிளா ஃபேமஸ் ஆச்சு. ஓப்பன் கிளா முன்னாடியே வந்திருந்தாலும் இந்த மால்ட் புக் வந்து சோஷியல் மீடியா ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது எப்படி பண்றது அப்படின்னு தான் நிறைய பேர் மால்ட் புக்கை போய் பார்த்தாங்க. மால்ட் புக்கை வந்து இப்போ வந்து மெட்டா, நம்ம ஜுக்கர்பர்க் இந்த மாதிரி எது வந்தாலும் அவர் போய் வாங்கிடுவாரு. வாட்ஸ்அப்பை வாங்கினாரு, இன்ஸ்டாவை வாங்கினாருங்கிற மாதிரி மால்ட் புக்கையும் அவங்க வாங்கிட்டாங்க கேள்விப்பட்டேன். அந்த செய்தி
ஆமா. இது வந்து 2 நாள் முன்னாடி வந்த நியூஸ் இது. மால்ட் புக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. மேட் ஷில்லர்ட் அண்ட் பென் பார்ன்னு 2 பேர் தான் இந்த மால்ட் புக்க எழுதினாங்க. அது எழுதின உடனேவே இன்ஸ்டன்ட்டா பாப்புலரைஸ் ஆயிடுச்சு. செவரல் லேக் ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. நம்மளும் அத பத்தி பார்த்தோம். ஏஐ அது ஒரு ஏஐ இன்னொரு ஏஐயோட பேசுது. இதெல்லாம் பார்த்தோம். அந்த நிறுவனம் இவங்க 2 பேரையும் மேட் ஷில்லர்ட்டையும், பென் பர்ரையும் அவங்கள ஹையர் பண்ணிடுச்சு. அதாவது அவங்க 2 பேரும் ஹையர் பண்ணி அந்த நிறுவனத்தையே டேக் ஓவர் பண்ணிடுச்சு மெட்டா. இது வந்து மெட்டால சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ்னு ஒன்று வச்சிருக்காரு மார்க் ஜக்கர்பர்க். அங்கதான் இந்த ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே பண்ற. அவங்க வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்கேல் ஏஐன்னு ஒரு நிறுவனத்தை $14 பில்லியன் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த மால்ட் புக்கையும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியானாலே ஃபேஸ்புக் தானே, நாளைக்கு மனுஷங்க பேசல ஏஐ ஏஜென்ட் தான் பேசுது, அந்த சோஷியல் மீடியால தாங்க இல்லைன்னா தங்களுக்கு ரெவென்யூ போயிடும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டாங்க. பார்ப்போம், ஃபேஸ்புக்ல ஏஏ பேசிட்டு இருக்கா, நம்ம பேசுறோமா, என்ன நடக்குதுன்னா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல திடீர்னு ஓப்பன் கிளா வந்துச்சு, டக்குன்னு போயிட்டு சாம் ஆல்ட்மேன் போய் அவரை வந்து ஹையர் பண்ணிட்டாரு. மால்ட் புக்னு ஒன்று வந்துச்சு, டக்குன்னு இவங்க போய் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து திடீர்னு பெருசா வேற ஒரு பேர் வந்துருச்சுனாலே நமக்கு மார்க்கெட் போயிடுமோன்னு ஒரு பயத்துல கூட போய் ஹையர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் அமைதியா வச்சிருவோம் அப்படின்னு. ஆமா, இப்போ ஓப்பன் கிளாவே பாத்தீங்கன்னா அந்த பேசிக் பீஸ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பேசின மாதிரி இட்ஸ் வெரி இன்செக்யூர், இன்னும் மெச்சூர் ஆகல. கிளாடுல கோ ஒர்க்னு இருக்கு. அவங்களாம இந்த ஃபீச்சரை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபரா பெட்டரா ஓப்பன் ஏஐயோ கிளாடோ மைக்ரோசாஃப்டோ கொண்டு வரும்போது இதே டெக்னாலஜியை பெட்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள எல்லாரும் அவசரப்படுறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாருமே ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா, ஏன்னா இது எங்க போகும்னே தெரியாம அதுல போய் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எங்கேயும் போகாம நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியா கூட இது இருக்கலாம். கண்டிப்பா. இப்ப இன்னொரு நியூஸ் நான் படிக்கிறேன். ஓப்பன் கிளாவை வந்து நம்ம யூஎஸ்பி தம் டிரைவ் மாதிரி ஒரு சின்ன டிவைஸ்ல போடுறதுக்கு ஒரு சைனீஸ் கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்களாம். ஓப்பன் கிளாவோட கோட கொடுத்து அதை வந்து ஒரு சின்ன தம் டிரைவ் அளவுக்கு ஓப்பன் கிளா இன்னைக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மேக் மினி வேணும், இல்ல ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வேணும், $600-700 ஆகும், 50,000-60,000 செலவு பண்ணோம். அதை வந்து ஒரு $1000 மினி தம் டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கம்பெனி சைனால ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். அதையும் அப்போ அந்த தம் டிரைவை வந்து நான் வந்து என் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டா ஓப்பன் கிளா வந்து என் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி அது மாதிரி பண்ணா இது ஆக்சுவலா இது இந்த தம் டிரைவ் நான் சொல்றேன், இதுவே ஒரு மினி கம்ப்யூட்டர் தான். அதுக்கு வந்து உங்க கம்ப்யூட்டர் தேவையில்லை, வெறும் பவர் கொடுத்தீங்கன்னா போதும், பவர் இன்டர்நெட் கொடுத்தீங்கன்னா போதும். பட் ஓப்பன் கிளா வந்து வேலை பார்க்கறது இன்னொரு சிஸ்டம் வேணும்ல. இதுவே அந்த அந்த ட்ரம் டிரைவ்லயே ஒரு மினி ராஸ்பெரி பை மாதிரி ஒரு சிபியூ மெமரி எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கும், எல்லா வேலையும் அதுவே செய்யும். ஆமா, இவங்க ஓப்பன் கிளா கோட எடுத்து ஏஐ பயன்படுத்தி கோல டெவலப் பண்ணிட்டாங்களாம். சோ தட் சின்ன அந்த ராஸ்பெரி பை மாதிரி இருக்கிற சின்ன கம்ப்யூட்டர்ல ஓடக்கூடியதுதான். அதுவும் சைனா தான் செஞ்சிருக்கு. ஆமா. ஓகே, நம்ம இந்த செய்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இதோட நிக்க போறதில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க. அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மாதிரி தான். இப்ப நமக்கு சேப்பியன் ஜீனோல பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்க நிறுவனங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், கூகுள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு. இப்ப நம்ம இந்த சைடு சைனாவையும் ட்ராக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்கதான் அடாப்ஷன் நிறைய இருக்கு. இவங்க இங்க 4 ஃப்ரண்டியர் மாடல்ஸ் இன்வென்ட் பண்ணா கூட சைனா தான் வந்து அடாப்ஷன் டெஃப்யூஷன் எடுத்துட்டு மக்களுக்கு எடுத்துட்டு போறது, பயன்பாடுல அவங்க தான் லீடிங்கா இருக்காங்க இப்போ. இல்ல, சைனா பண்றது இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். மாடல்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிளா மாதிரியான சாஃப்ட்வேர் ஆகட்டும், ஓப்பன் சோர்ஸ் அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. இப்போ வந்து இந்தியா வந்து யூஎஸ்க்கு ஈக்குவலா நம்ம போகணும், வளரணும் அப்படின்னா நம்ம வந்து சைனாவை தான் வந்து ஃபாலோ பண்ணி சைனா மூலமா தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். யூஎஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா, ரொம்ப கன்சர்வேட்டிவா ப்ராசஸரை பிடிச்சி வச்சுக்கிறது, இதை கோடு தன் பக்கம் வச்சுக்கிறது, எதையுமே ஓப்பன் சோர்ஸ்ல விடுறது இல்லை, வர்ற கம்பெனியும் வாங்கிக்கிறது, இப்படிதான் வந்து யூஎஸ் செயல்பட்டு இருக்கு. கண்டிப்பா சைனா வந்து இந்த ஏஐயை வந்து டெமோக்ரட்டைஸ், இதை வந்து சைனாக்காக சொல்றது வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ஆனா டெமோக்ரட்டைஸ் பண்றது, ஏஐயை டெமோக்ரட்டைஸ் பண்றதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதுக்கு இது பத்தி நம்ம இன்னும் விளக்கமா பேசணும். பட் நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப போன்ல ரன் பண்ணக்கூடிய மாடல்ஸ், இமேஜ் ஜெனரேஷன் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல நம்ம ரன் பண்ண முடியுமா. நிறைய சைனீஸ் கம்பெனி அந்த மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொன்னு பண்றது, ஐ திங்க் அதுல ஃபியூச்சர் அங்கதான் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அவங்க பண்றாங்கன்னு எனக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இருக்கிற வேலையெல்லாம் போயிடும், அடுத்த வேலை ஏஐ இருக்குன்னா மக்கள் எல்லாம் ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னு
எப்படி மேனுஃபேக்சரிங்ல தங்க மக்களை தயார்படுத்தினாங்களோ அது மாதிரி ஏஐல தயார்படுத்துறதுக்கு தான். ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம இத தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறத மக்களுக்கு சொல்லுவோம் நம்ம சேப்பியன் ஜீனோ மூலமா. நன்றி வெங்கட். கண்டிப்பா.